ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறைய நல்ல பயன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம நிறைய கீரையை தவிர்க்கிறோம். கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். இப்படியெல்லாம் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, இல்லை அதுக்கான டைம் இல்லை அப்படின்றவங்க சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது கூட குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். வாரத்தில் 2-3 நாள் கூட சாப்பிட்லாம். அது பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு தேவையில்லாத கெட்ட நீரை வெளியேற்றும். ரொம்ப நல்லது. முட்டி வலி, உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும். சரிங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கும் அது மாதிரி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சூப் வச்சு சாப்பிடுங்க. கீரையாக சாப்பிட முடியல, சூப் வச்சு சாப்பிடுங்க. வயசானவங்களுக்கு கூட சூப் வச்சு கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மரத்தில் பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகுது. இந்த மரத்தில் காயே காய்க்கலை இது வரைக்கும், பூவும் பூக்கலை. இது பெஞ்சல் புயல்னால் நிறைய இலைங்கெல்லாம் கொட்டி போயிட்டு கொஞ்சம் மரம் வீக்காக தெரிகிற மாதிரி இருக்காங்க. ஆனால் மற்றபடி நல்லா இருக்கும். இப்போது இந்த காற்றுனால கொட்டி போச்சு இலையெல்லாம். இப்போது காயே காய்க்க மாட்டேது. நீங்கள் எதனா சஜஷன் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காய் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய் காய்க்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.